ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அம்மா பாட்டியெல்லாம் வந்து உருண்டை குழம்புக்கு டைரெக்டாக தான் உருண்டையை வந்து சேர்ப்பாங்க. அவங்களுக்குலாம் கெட்டி கெட்டியாக உருண்டை வந்து உடையாமே வரும். ஆனால் நம்ம வந்து செய்யும் பொழுது கரைஞ்சி போய்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதை வந்து எப்படி வந்து செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸோடு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மண் சட்டி தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம யூஸ்வலாக வந்து காரக்குழம்புக்கு தாளிப்பு கொடுப்போம்ல, ஜீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை 1, 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15, 20 பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நல்லா பழுத்ததாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து வதங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ பாருங்கள், தக்காளி நமக்கு இருந்த இடமே தெரியாத அளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்ததாக இது கூட நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மசாலாவுடைய பச்சை வாசனை அந்த எண்ணெயிலே வந்து போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதே சமயத்தில் மண் சட்டியில் செய்கிறதுனால மசாலாவும் கருகாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு எண்ணெயெலாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கான புளி வந்து எடுத்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக இது கூடவே தேவையான அளவுக்கு நம்மளுடைய குழம்பு அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு தான் குழம்பு செய்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புல வந்து தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து ஒரு 150 கிராம் போல் பருப்பு, நம்ம கடைகள்லாம் வாங்குவோம்ல துவரம் பருப்பு, அது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மிளகாயும் சேர்ப்பேன் அரைச்சதுக்கப்புறம். இப்போது நான் ஜஸ்ட்டு ஒரு 2, 3 வரமிளகாய், கொஞ்சம் சோம்பு, நம்ம ஊற வச்ச பருப்பு இது எல்லாத்தையும் வந்து இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பு கூடவே ஒரு பச்சை மிளகாய், நல்லா சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, அது கூட வீட்டில் இருக்குது அப்படின்னா கொத்தமல்லி தலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இப்போது இந்த உருண்டைகளை அப்படியே வந்து உருட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு கரைஞ்சிரும். அதனால் அந்த ஒரு கெட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு போட்டு அந்த உருண்டைகளை வந்து பிசைஞ்சு நம்ம வந்து உருட்டி போடும் பொழுது குழம்புல வந்து கரையாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. ரொம்பவும் கெட்டியாக இருந்துடக்கூடாது, அதே சமயத்தில் கொழப்பாகவும் இருந்துடக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த உருண்டைகளை வந்து நான் வந்து இந்த சைஸில் சின்னதாக இந்த மாவு வந்து ஒரு 12, 13 உருண்டை போல் நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது உருண்டைகளை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குழம்பு நல்லா கொதிச்சிடணும். அது நம்ம சேர்த்த மசாலா, வெங்காயம், தக்காளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கொதிக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக ஒன்றோட ஒன்று உரசாமல் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கே தெரியும். இன்னும் ஒரு இடத்துல போட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு 2 செகண்டுக்கு அந்த இடத்துல போடாமல் பக்கத்தில் போடணும். அந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டுடலாம். அதே சமயத்தில் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா உருண்டை போட்ட உடனே போய் அடியில் தங்கும். ஒரு உருண்டை அளவுக்கான மாவையும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதே சமயத்தில் வந்துட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க. அப்புறம் வந்து குழம்பு வந்து கொதியே இல்லாமல் அப்படியே வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போவும் உருண்டை கரைஞ்சிரும். ஸோ நம்ம வந்து குழம்பு வந்து ரொம்பவும் உருண்டை தீஞ்சிராமல், அதே சமயத்தில் அதோடய ஹீட் குறைஞ்சிராமையும் பேலன்ஸ்டாக பார்த்துக்கிட்டா போதும். இப்போது ஒரு 5 நிமிஷம் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம்லாம் நம்மளுடைய உருண்டை வந்து அந்த ஹீட்டில் ஓரளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஒரு கரண்டியோடைய அடிப்பாகும் அதை வச்சு லைட்டாக ஷேக் பண்ணோம் அப்படின்னா அடியில் ஒட்டி இருந்துச்சுன்னா மேலே எலும்பி வந்துடும். இப்போ கொதிச்சிட்ருக்கும் பொழுது நான் ஆல்ரெடி காட்டினேன் இல்லையா, ஒரு உருண்டை அளவுக்கான மாவு வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு குழம்புக்கு திக்னஸ் கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்து குழம்பு நமக்கு கெட்டியாக இருந்தால் போதும். ஆற இன்னும் நல்லா கெட்டியாகும். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட மாவு எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் கடைசியாக கூட ஊற்றிக்கலாம்.
இந்த உருண்டைகள் எல்லாம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக கெட்டியான உருண்டை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த ஒரு 2 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உருண்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உருண்டைகள் வந்து கரையாமலும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும் பொழுது. நீங்கள் இதுதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.